ஜபத்தில் நம் சமூக அந்தஸ்து, ஆவிக்குரிய அந்தஸ்து, கடவுளின் அருகில் இருப்பவன் என்னும் காரியங்கள் எல்லாவற்றையும் தள்ளிவிட வேண்டும். அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் ஜபத்தை ஏதோ உரிமை போல எடுத்துக்கொண்டு கடவுளுக்கு உத்தரவு போடுவீர்கள். கிடைக்கவில்லை எனில் இனி கேட்டால் அவமானம் என்று விட்டுவிடுவீர்கள். ஆனால் இவைகளை புறம் தள்ளிவிட்டு கேட்க வந்தீர்களானால், ஒரு விஷயம் கிடைக்காமல் இருந்தாலும் அவமானப்பட்டால் என்ன? நமக்கு தேவை நன்மை என்று எண்ணி தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள். இரண்டாவது அர்த்தம் பெர்சிஸ்டன்ஸ், விடாமுயற்சி. இதன் அர்த்தம் கிடைக்கும் வரை முயற்சியில் தவறாது இருத்தல். இதன்படி ஜெபம் என்பது பதில் தெரியும் வரை அல்லது நன்மை கிடைக்கும் வரை போராடுவது. ஏன் ஆண்டவர் இப்படி தொடர்ந்து போராட வைக்கிறார்? ஒன்று, இவரிடம் எல்லாம் உண்டு என்னும் நம்பிக்கை உள்ளவன் அது கிடைக்கும் வரை நிற்பான். இரண்டாவது, இவர் நமக்கு நன்மை செய்யாமல் இருக்கப் போவதில்லை என்பதை உணர்ந்தவன் அவன் கிடைக்கும் வரை நிற்பான். ஸோ சிலுவையின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த விஷயத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையினுடைய போராட்டத்தை, சிலுவையினுடைய அகோரத்தை, சிலுவையினுடைய சொல்ல முடியாத வேதனையெல்லாம் அவருக்கு ஒன்றுமே தெரியாமல் போகலை. இந்த வேலைக்காகத்தான் நான் வந்தேன் என்று எல்லாம் அறிந்து தான் கொடுத்தார், தன்னை அர்ப்பணித்தார். கெத்செமனேயிலே அவருடைய வேர்வையெல்லாம் இரத்த துளிகளாக விழும்போது அவருக்கு எவ்வளோ ஒரு சங்கடம் ஏற்பட்டிருக்கும், அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கும், திகில் ஏற்பட்டிருக்கும். கண்டிப்பாக அந்த இடத்துல ஏன் என்னை கைவிட்டீர் என்பதை அவர் சொல்லத்தான் செய்திருக்கிறார். ஆனாலும் அவர் மனுஷருடைய கையில் அந்த கேடு அடையப் போகிறார் என்று அவரை குறித்து சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி நின்றார். பெரிய மேட்சோ மேன் மாதிரி சொல்கிறாங்களே, பெரிய கிங்காங் மாதிரிலாம் ஆண்டவர் நிற்கலை. இதெல்லாம் நான் நடைமுறைப்படுத்த வேண்டிய நெருக்கடியான காலத்துக்குள்ளே வந்துட்டோம். அப்போது என் சித்தத்தின்படி அல்ல, நம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. அவருக்கு தெரியாதா? ஏற்கனவே பகிரங்க ஊழியத்தில் போராட்டத்துலலாம் மாலையெல்லாம் உழலை அவருக்கு. பீப்புள் ஆர் ஸோ டர்ட்டிலி செல்ஃபிஷ். கெட்ட ஜாதி மக்கள், நன்றி கேட்டில் நம்பர் 1 சுயநல பிண்டங்கள். ஸோ he was not honored everywhere. Who cares? வந்துட்டார்ல, பீத்துறார்ல, விடுதலை பண்ணிட்டு போட்டோம், சோத்தை கொடுத்துட்டு போட்டோம். திமிரான ஜனங்க. நம்ம இந்த டைமில் தான் இருக்கோம், அந்த மாதிரி டைமில் தான் இருக்கோம். சபைக்குள்ளேயுமே இந்த மாதிரி ஆட்டிடியூட்ஸ் நிறைய இருக்குது. இதெல்லாம் நீங்கள் போராடி முட்டி மோதி மண்டிட்டு தலையில் முட்டிட்டு ஆண்டவரே மனம் திரும்புதல் தாரணும் நெடி தாங்கிய விழுந்து கடந்தால் தான் நம்ம போய் சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு இம்மி கூட நான் எக்ஸாஜரேட் பண்ணல. இயேசு செய்து முடித்து விட்டார் அப்படின்னு தெனாவட்டாக இருக்காதீங்க. லாக்டவுன் எப்படி சொல்லாமல் கொள்ளை நோய் நடந்ததோ, இப்போது லாக்டவுன் டைமில் சாமான் இருந்தது, வெளியே போக முடியல. இப்போ சாமான் இருக்குது, நமக்கு கிடைக்கல. இருக்குது பொண்ணும் பஞ்சம்ங்கிற அளவுக்கு அதை தொடர்ந்து பெரிய ஒரு பஞ்சம் வரப்போகுது. அதுவுமே ரொம்ப சங்கடமான விஷயம். ஆண்டு வருகையின் சைவமான வெளிப்படையான அடையாளங்கள் எல்லாம் அப்படியே நமக்கு முன்னாடி பூதம் போல தான் நிற்கிது. அலறதுலலாம் ஒன்றும் கதைக்கு ஆகாது. லாக்டவுனில் கூட அந்த பெர்மிட் பண்ணும்போது அந்தந்த இடத்துல மாஸ்க்கை போட்டுட்டு போய் எதுவும் வாங்கினோம். அதில் எந்த அளவுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கும் இல்லாதுங்கிற என்னமோ இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தாங்க. நமக்கு இந்த சுவாச கோளாறு இருந்தது போல் ரெசிஸ்டன்ஸ்க்காக, இம்யூனிட்டிக்காக அநேக விஷயங்களை சொன்னாங்க. இப்போயும் பார்த்துக்கோங்க,
அதே தான் இட்ஸ் கோயிங் டு பி ரிப்பீட்டட் இன் கிரேட் இன்டென்சிட்டி. நாம் நெருக்கடி நேரத்தில் தான் நம்ம சரீரத்தையே தொடக்கூடிய அளவுக்கு இன்னும் நெருக்கடி வரப்போகுது. யோசித்து பாருங்கள், டிவியில் பார்த்துருப்பீங்களே, ஜனங்க எப்படி இங்கே அங்கே ஓடுறாங்க, எப்படி தவிக்கிறாங்க, எப்படி பெண்கள் பிள்ளை தாட்சியாக இருக்கிறவங்க, சிறு குழந்தைகளை பெற்றவங்க கை குழந்தைகளோடு எப்படி ஓடுறாங்க. வெறும் வெளிப்படையாக அதை பார்த்தா போதும். அதுக்கு ஒன்றும் காரியெல்லாம் கற்பிக்க வேண்டாம், ஒரு மத விஷயத்தை கற்பிக்க வேண்டாம், ஆன்மீக விஷயத்தை கற்பிக்க வேண்டாம். ஹவ் ஸ்ட்ரெஸ்ட் அவுட், ஹவ் ஃபியர்ஃபுல் தே ஆர். இந்த குழந்தைகள் நிலைமை பாருங்கள். எவ்வளோ பொய். ஆனால் குறிப்புகள் இப்படி வருது. யாரை நம்புறது? அரசாங்கத்தை நம்புறதா, மீடியாவை நம்புறதா, வெளிப்படை தன்மையோடு கூட வீடியோ காட்சிகளை எடுத்து ஒளிபரப்புகிற அப்படிப்பட்டதான மக்களை நம்புகிறதா? இல்லை இந்த அதிகார வர்க்கத்தினர் சொல்கிறாங்க, அதாவது நிர்வாகிகள் சொல்கிறாங்க, ஸ்ட்ரெயிட்டாக 88 days, ரெண்டு நாள் கூட்டிக்கிட்டிங்கன்னா 3 மாதம் இந்தியாவில் உலகமே தட்டுப்பாடாக இருந்தாலும் பெட்ரோல் தட்டுப்பாடாக இருக்காது, எல்லாமே இருக்குது, அவ்வளோ ரிசர்வ்ஸ் இருக்குதுன்னு மன்மோகன் சிங் காலத்திலே மன்மோகன் சிங் அவ்வளோ பெரிய ஒரு ரிசர்வ்ஸு 4 திசையிலும் வடக்கு கிழக்கு மேற்கு தெற்குங்கிற இடத்துல இந்தியாவில் சேர்த்து வச்சுருக்கிறாரு. அதை பெருமையாக சொல்கிறாங்க. ஆனாலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மெட்ரோஸ்லலாம் படாத பாடுபடுறாங்க. ஏன் இன்னைக்கு காலையில் நான் கோயிலுக்கு வரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் அப்படிங்கிறதுனால வந்தால் இங்கே நான் காஃபி போட்டு கொடுப்பாப்புல ஃப்ராங்க்லின்னு. நான் இன்றைக்கி டீயை குடிச்சிட்டு வரலாம், டீ கடைக்கு போனேன். சார் டீ இல்லை சார், அதை கொதிக்க வைக்கணும் சார், வெறும் பால் கொதிச்சா போதும், ஈஸியாக காஃபி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு அவன் டீ விற்காமல் காஃபி விற்கிறான். அதுவும் மத்தியானம் வரைக்கும் தான் சார் கடை, அடுத்த சிலிண்டர் வர வரைக்கும். நாம் நல்லா இயேசுன்னு வார்த்தை மாற்றம்தான் நிறைவேறுது. போதிக்கிறவங்களுக்கும் போதிக்கிறது ஒரு வேலையாக போச்சு, கேட்குறவங்களுக்கும் கேட்குறது ஒரு வேலையாக போச்சு, ஒரு பழக்கமாக போச்சு. ஆனால் வெள்ளம் வாரிட்டு போகும்போது போகிறவன் போகிறதான், அடிச்சுட்டு போகிறவன் போகிறதான் செய்கிறான். பாதுகாவலாக இருக்கிறவன் பாதுகாவலாக இருக்கான், பாதுகாவலும் இல்லாமல் அடிச்சிட்டும் போகாமல் எங்கேயோ திட்டுலேயும் அதுலேயும் மேட்டு பகுதியிலையும் அங்கேயும் இங்கேயும் கையோ மீன் கத்திக்கிட்டு சாப்பாடு தண்ணி இல்லாமல் தவிக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு சொந்த புத்தி வரலைன்னா சொல்கிற புத்தினால் ரொம்ப பேர் பழச்சிக்க மாட்டாங்க. நான் ஒரு பெரிதான அளவில் இந்த பேரிடர்கள் வரும்போது தனித்தால் ஊழியம் செய்து யாரையும் தப்பு வைக்க முடியாது. அவங்க மேலேருந்து லவுட் ஸ்பீக்கர்ஸ் மூலமாக அது மூலமாக இது மூலமாக பாதுகாவலான இடத்துக்கு ஓடுங்க, அங்கே போயிருங்க, இங்கே போயிருங்க. எவ்வளோ பேர் ஒரு இடத்துல 10 பேர் கூட இடத்துல 100 பேர் இருப்பாங்க, இருக்க தான் செய்யணும். இடிப்பாங்க, பசையும், அதுதான் கால் மிதியாக வாங்கும், எல்லாம் இருக்கும். அங்கே சண்டை போட்டுக்கவே முடியாது. we need to survive. அதனால் இனி ட்ரீம் லைஃப்புங்கிறது இல்லைன்னு நான் சொல்கிறத விட இருக்கிற காரியத்தில் எப்படி நம்ம கர்த்தருக்காக நிற்கிறது, கர்த்தரோடு நிற்கிறது, கர்த்தருக்குள்ளே நிற்கிறது, கர்த்தர் நமக்குள்ளே எவ்வளோ இருப்பார், இதெல்லாம் அவர் தான் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் நம்ம யோசிச்சுக்கல. நம்ம எந்த ஒரு பல்கலைக்கழகத்துலையோ ஒரு எல்கேஜி யூகேஜி ஸ்கூல்லையோ எங்கேயும் போய் கற்றுக்கல. நோபடி டாட் அஸ் இன் அ சிஸ்டமேட்டிக் வே. கடவுள் மாத்திரம்தான் சொன்னார். தன்னுடைய உலகத்தை படைத்த, தன்னுடைய உலகத்தை மாற்றி படைக்கப் போகிற, தன் உலகத்தை மீட்டுக்கொள்ள அல்ல, உலகத்தையும் தன்னுடைய மக்களையும் மீட்டுக்கொள்ள திரும்பி வரப்போகிறவர் தான் இந்த டீட்டெயிலாம் சொல்கிறார். எல்லாம் சொல்லுவாங்கங்க, இதெல்லாம் நம்பக்கூடியதாக இருக்கா? கண்ணால் பார்க்குறோம், மண்ணை பார்க்குறோம், பெண்ணை பார்க்குறோம், பொண்ணை பார்க்குறோம், அதை பார்க்குறோம், இதை பார்க்குறோம். அப்படி ஒன்றும் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் தானே ஸ்ட்ரே இன்சிடென்ட்ஸ் மாதிரி மக்கள் பறிமுதல் ஆகிறாங்க, பொருள் பறிமுதல் ஆகிறது, தட்டுப்பாடை காண்கிறோம்.
உலகளாவிய ரீதியில் எல்லாமே பிச்சைக்கு போகிறாங்க, எல்லாமே இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போதும் கேளிக்கையில் ஈடுபட்டவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் கொரோனா அஃபெக்டே ஆகாத தேசங்கள் கொரோனா காலத்தில் இருந்து 2020 to 22 2 years கொரோனாவால் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாத தேசங்கள் இருந்திருக்கு. நார்மல் ருட்டீனோடு போனவங்க இருந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த வைரஸ் இவ்வளோ பரந்த உலகத்தில் போய் ரீச்சே ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 60% ஆஃப் கண்ட்ரீஸ் வேர் அஃபெக்டட். ரொம்ப பாதிக்கப்பட்டது ஆசிய நாடுகள், மேலை நாடுகள், ஒரு சில இடங்கள். அதுவும் குறிப்பாக எங்கே திட்டம் கவனிங்க, தூங்காமல் கவனிங்க. இதே செய்தி தான். இதுதான் நமக்கு செய்தி இப்போ இருக்க போகுது. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் அந்திகிறிஸ்துடைய திட்டம் என்ன, யாரெல்லாம் பிடரி கடினத்தோடு கூட யாரை நான் பார்த்துக்கிறேன்டா அப்படிங்கிறவங்களெல்லாம் முதல்ல தட்டி வைக்கிறது, அடக்கி வைக்கிறது, முறிச்சு வைக்கிறது, உடச்சி வைக்கிறது. அதைத்தான் ட்ரையல் அண்ட் எரர்னு சொல்லி பார்த்தாங்க. இப்போ சமீப காலத்தில் இல்லை, பல நூற்றாண்டு காலங்களாக நடந்த அநேக போர்கள் மூலமாக, பேரிடர்கள் மூலமாக, இயற்கையாகவும் செயற்கையாகவும் அந்த பேரிடர்கள் மூலமாக, இனப்படுகொலைகள் மூலமாக, மொழி படுகொலை மூலமாக, நிறப்படுகொலை மூலமாக, பொருளாதார செழிப்பை முன்னெடுக்க முடியவில்லையே என்று ஏழைகளை ஒடுக்கி, தொழிற்சாலைகளை மூடி, இயற்கை வளத்தை கெடுத்து, முதலாளித்துவத்தை, இம்பீரியலிசம், அதை முன்னெடுப்பதற்கு எல்லா கூத்தும் எல்லா நூற்றாண்டிலும் நடந்தது. இப்போ அது நூதனமாக அதுதான் தொடர்கிறது. ஒரு மனிதனுடைய முழு ஆளுமைக்குள்ளே எல்லாம் வரணும்னு சொல்லி எல்லாத்தையும் அவன் உதவியாக இருக்கிறவங்கள வச்சுக்கிறான். உதவியாக இருக்கும், நாளைக்கு அவனே கழுத்தறுத்துருவான்னு அவனை கொஞ்சம் நம்பிக்கை இல்லைனாலும் ஆளை காலி பண்ணிடுறாங்க, அவனுடைய பிஸ்னஸை காலி பண்ணிடுறாங்க, அவனுடைய செல்வாக்கை ஒழிச்சிடறாங்க. ஆமாம், அவனையே தூக்கிடுறாங்க. ஒரு தேசத்தின் பிரதமராக இருந்தாலும் சரி, ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, பெரிய திரை உலகத்தில் பிரபலியமாக இருந்தாலும் சரி, முதலாளித்துவத்தில் கொடி கட்டி பறக்கிறவனாக இருந்தாலும் சரி, அந்த அந்திகிறிஸ்துவின் ஆட்சிக்கு வழிவகுக்கிற அந்த மக்கள் செய்கிறாங்க. அது இப்போ வெளிப்படைத்தன்மையோடு கூட வேதத்தில் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு நமக்கு வெளிப்படைத்தன்மையோடு தெரிகிறது. ஏசாயா சொன்னது போல் எல்லா குட்டி பெரிய தீர்க்கதரிசிகள், இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி மேலானவர் சொன்னது போல் மக்கள் இன்னும் ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு தான் இருக்கோம், கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு தான் இருக்கோம். லோத்தின் காலத்தில் நடந்தது தான் இப்போயும் நடக்குது, நோவான் காலத்தில் நடந்தது தான் இப்போயும் நடக்குது. பார்த்துக்கலாம், இருக்கிறத கொண்டு சமாளிச்சுக்கலாம். இவ்வளோ நடக்குதே, சும்மா இது நம்ம தனித்தனியாக பதில் சொல்லித்தான் ஆகணும். இங்கே இன்னொன்று கவனிங்க, நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ ஏற்றுக்கலையோ, இங்கே நீங்கள் வரும்போது எத்தனை முறை வந்தாலும், என்னென்னைக்கெலாம் வந்தாலும், விசேஷ நாளோ சாதாரண நாளோ வந்தாலும், இங்கே நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு பதில் இருக்குது பாருங்கள், அது வேறு பதில். நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போது நீங்கள் சொல்கிற ஒரு பதில் இருக்குது பாருங்கள், அது வேறு பதில். நீங்கள் உங்கள் குடியிருப்பு பகுதியில் இருக்கும்போது நீங்கள் ஒரு பதில் சொல்லுவீங்க பாருங்க, அது ஒரு வேறு பதில். ஓகே. அப்புறம் இந்த பிரெட் வின்னர்ஸ் நம்ம சொல்கிறது போல் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி இப்போது கெரியர் உமனாவோ கெரியர் மேனாவோ வேலைக்கு போகிற பெண்ணோ ஆணோ, அந்த வேலை ஸ்தலத்தில் அவங்க சொல்கிற பதில் வேறு. 5வது பதில் அகஸ்மாத்தா இல்லை தெய்வாதீனமாக கடவுளுடைய உணர்வு உங்களை கொஞ்சம் பலமாக பிடிக்கும்போது, அழுத்தும்போது நீங்கள் சொல்கிற பதில் தான் சரியாக இருக்கும். இன்னின்னாருக்கு இன்னின்ன இடத்துல இன்னின்ன நிலையில் நாம் வச்சுருக்கிற பதில்னால் நாம் பேரிடர்களுக்கு சோதனை காலத்துக்கு தப்ப முடியாது.
இதெல்லாம் மிரட்டல் செய்தி அல்ல, இதெல்லாம் சமாதானத்தை பறிக்கிற செய்தி அல்ல. சாத்தானுடைய உச்சகட்டமான வஞ்சகத்தினுடைய முகத்திரையை, முகமுடியை கிழித்தெறிகிற செய்தி. அது கிறிஸ்துவே சொன்ன செய்தி. இதெல்லாம் ஒரு மனுஷன் தனிப்பட்ட விதத்தில் சொல்லியிருப்பதற்கு வாய்ப்பில்லை. அவர் பெரிய ஏசையா தான் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ப்ராஃபட்ஸ் ஆஃப் ஆல் டைம்ஸ். மோசேயை விட பெரிய ஆட்கள் இந்த உலகத்தில் யாரும் பார்த்ததில்ல. அவங்களால கூட இந்த மாதிரிலாம் சொல்ல முடியல. அவங்க பிதா சொன்னதை அவருக்கு மலையிலே காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி தான் மோசே பேசியிருக்கிறார். ஸோ நோபடி டுக் எனிதிங் இன் தேர் ஓன் ஹேண்ட்ஸ். நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக வாழ்ந்து தான் ஆகணும். தேர் இஸ் நோ ஷார்ட்கட்ஸ். இது அண்மையான காலங்களில் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். நாம் கூடி வருதை நாம் கொச்சப்படுத்தலை. நாம் கூடி வருது ஒரு முறை என்ன 1000 முறை கூடி வந்தால் கூட பத்தாது. 1000 முறை கூடிட்டோன்னு விளம்பரம் பண்ணுறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது, பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் ஒரே முறை கூடினோம் 1000 பேர் மனம் திரும்பிக்கிற அளவுக்கு அவங்க வாழ்க்கையே தலைகீழாக இந்த வாழ்க்கை நேர்மறையாக மாறுற அளவுக்கு நம்ம ஜபமும் மன்றாட்டும் அழுகையும் உபவாசம் தேவனை தேடுதலும் இருந்தால் நாம் தான் ஜனம், நாம் தான் கர்த்தருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். So it is not the number of times we come together. It's not the volume of work we do. Do we live a quality life? தரமான வாழ்க்கை வாழ்கிறோமா? தரமான சம்பவம் சார் அப்படிங்க சொல்கிறாங்களே. 4 பேருடைய மனதை தொடக்கூடிய அளவுக்கு இமோஷனலாக ஜபம் பண்ணுறது அது திறமையும் இல்லை, அது ஒரு வேலையுமே இல்லை. நம்முடைய கீழ்ப்படுதல் தான் சாத்தானை அடிச்சுக்கிட்டே இருக்கும். மரண அடித்து எழும்ப முடியாமல் நாசம் பண்ண. அவன் இன்றைக்கி நம்ம செய்கிற ஒரு உணர்வோடு கூட இந்த நெருக்கடியின் காலத்தில் செய்யக்கூடிய the way we conduct ourselves, carry ourselves, இதெல்லாம் பார்த்து அவன் மரள போகிறதில்ல. ஏதேனுக்குள்ளே நுழைஞ்சி குழப்பத்தை உண்டாக்கி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் ஈக்குவலாக. ஆண்டவரை இந்த வேடிக்கை நாடகம் என்ன தான் அவனால் முடியும் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு இருக்காரு. தன்னுடைய ஜனங்களை ஆண்டவர் எச்சரிச்சுட்டே இருக்கிறாரு, அரவணைச்சிட்டே இருக்கிற வாக்குத்தத்தம். எங்கேயுமே கர்த்தர் போலித்தனமாக நம்ம கூட நடந்துக்கலை. ஆர்ப்பியம் விழித்து எழுந்து விட வேண்டும் போதிக்கிற நானும் நீங்களும். நான் விழித்தெழுந்து விட்டேன் என்று நான் மாறி தட்டி கொள்வதற்கு இடத்துல எதுவுமே கிடையாது. சோதனை என்னை விழித்தெழ செய்யக்கூடிய அளவுக்கு வந்தால் தான் நான் விழித்தேனா, விழித்திருக்கிறேனா, விழித்திருப்பேனா, விழிப்போடு இருப்பேனா, விழித்திருந்து வேலை செய்வேனா, எதிர்பார்த்ததை நிறைவேற்றுவேனா என்பது அந்த சோதனையின் உச்சத்தில் தான் எனக்கு தெரியும். இப்போ எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் தான். தேர்தல் நடக்குது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, வெள்ளம் வருது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, ஏதாவது இது மாதிரி சொல்ல இதெல்லாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான், அறிவிப்புகள் தான். வந்த போது கொரோனா எனக்கே வந்துச்சா? Absolutely unexpected. சும்மா தலைவலி ஏதோ தான் தங்கச்சி வீட்டுக்கு போனேன். அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக எதுவுமே எந்த ஆயத்தம் கிடையாது. போனேன் ஒரு சாயந்தரமும் ஏதோ ஒரு நேரத்தில் போனேன். நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் ஐ வாஸ் அட்மிட்டட். தட் வாஸ் கொரோனா டைம் தான். ஸோ அப்போ எதுவுமே பிளானிங்கே எந்த பிளானிங் நடக்காது, உதவி செய்யாது. இப்போ பணம் ரிசர்வ்ஸில் இருந்துச்சு, இருந்தாலும் லைஃப் வாஸ் அட் ஸ்டேக், ரைட்? உயிர் தான் அங்கே, உயிருக்கு தானே எல்லோரும் ஆபத்தான நிலையில் அந்த தாக்கம் இருந்துச்சு. அப்போ பணம் எவ்வளோ தான் இருந்தால் என்ன, உயிர் வாங்கிடுமா? உயிர் கொடுத்து வாங்கிடலாமா? முடியாது. கர்த்தர் தான் அங்கே, அவருடைய வார்த்தை தான். அவர் தான் அவருடைய தராசில் நம்முடைய வாழ்க்கையை நிறுத்தி பார்ப்பார். அண்மையான நாட்களில் ஜஸ்ட் மேபி a week or 2க்குள்ளே, இல்லைன்னா அதுக்குள்ளே less than that, அதைத்தான் நம்ம ஒரு முறை
ப்ராபப்ளி ஏப்ரலோ இல்லை எப்போ எனக்கு வழிநடத்தில் கொடுக்குறாரு அவர் பார்க்க போகிறோம். நாம் நிறுத்து குறையாக காணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி இருக்கிற சபைகளின் நிலைமை. ஊரெல்லாம் இழுத்து வச்சு பேசினாலும் நான் ஒன்றும் வித்தியாசமாக அப்படி நினைக்காத. இந்த சபையை பற்றி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இது எல்லா சபைக்கும் பொருந்துங்கிற உண்மையும் சொல்கிறேன். ஆயத்தமில்லாத எவனுக்கும் எவ்வளோக்கும் இது பொருந்துங்கிறது தான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸோ தராசில் ஆண்டவர் நம்மை நிறுத்து கொண்டு இருக்கிற காலம். நீங்கள் டிஜிட்டல் பேலன்ஸே வச்சுக்கலாம். ஹூ கேர்ஸ். ரொம்ப ஹைஃபை தங்க நகை மாளிகையில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே லேசர் பேலன்ஸ் இருக்குது. நுண்கதிர் மூலமாக. அது டிஜிட்டல் பேலன்ஸோட சப்போஸ் டு பி டூ அக்யூரேட். இத்தினோன்னு மூச்சு பட்டாலும் அது அந்த காற்றுக்கு என்ன இடங்கிறத எடுத்துரும். தங்கத்தையே விடுங்க, அந்த தங்கத்தை இடம் வைக்கிற இடத்துக்குள்ளே இருக்கிற அந்த அளவுக்கு வேக்யூம், அந்த இடத்துக்குள்ளே காற்றில்லாத வெற்றிடத்துக்குள்ளே அந்த லேசரை பாய்ச்சி அவங்க எடை போடுறாங்க. மனுஷனுக்கு இந்த அளவுக்கு மூளையும் நுட்பமான அறிவு இருந்து ஒரு காரியத்தை செய்வானானால் நம்மை தம்முடைய இமைகளை நீதிமானனி நீதியை தன்னுடைய இமைகளாலே ஆண்டவர் சோதி தருகிறார். ஸோ பெருமைக்கு செத்துக்கிட்டே இருங்க. உசுரை கேட்கவே கேட்காதீங்க. பெருமைக்கு செத்துக்கிட்டே இருங்க. சுயத்துக்கு செத்துக்கிட்டே இருங்க. இட் cannot be over till we breathe our last. நாம் கடைசி மூச்சு நம்ம விட்டு பிரியும் வரை நம்முடைய பெருமைக்கு உஸ்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஒரு ஆத்தென்டிக் எக்ஸாம்பிள் என்னென்னா, எசேக்கியா ராஜா பார்த்தா ஏசையா சொன்னார், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைத்திருக்க மாட்டேன்னு. அவர் பெருசாக சீன் விட்டு ஒப்பாரி வச்சார். தர்பாரை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஏசாயாவிட்ட திரும்பி ஆண்டவர் சொல்கிறார், இருந்தால் ஆரம்பிச்சு விட்டான், அவன்கிட்ட போய் திருப்பி சொல்லு, 15 வருஷத்தை நான் கூட்டி கொடுப்பேன், அதுக்கு என்ன அடையாளம் கேட்பான், இந்த அடையாளத்தை கொடுத்துட்டு போயிட்டுரு அப்படின்னாரு. எசேக்கியா 15 வருஷம் கூட்டி கொடுத்தாரு, உருப்படவே இல்லை, செத்து தான் போனார். நாரி தான் செத்து போனார். பின்மாற்றம் அடைந்து தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து தான் செத்து போனார். அதுக்கு அவன் ஆயத்தமாக இருக்க சொன்ன நேரத்தில் ஆயத்தமாக போயிருந்தானா அந்த அளவுக்கு என்ன அவனுக்கு மகிமை கிடச்சிருக்குமோ தேவ சமூகத்தில் கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இட்ஸ் நாட் அ ஃபன் ஸ்டோரி, ஃபேரி டேல் கிடையாது. ராஜாவுக்கும் அதே கதி தான், தீர்க்கதரிசிக்கும் அதே கதி தான். ஆனானப்பட்ட எலியா ஊழியம் செய்யாமல் வெட்டி பயலாக ஓடி அந்த நறுக்குன்னு தலையில் கொட்டுவாங்களே. உயிருக்கு சற்று கலக்கம் தெரிவித்தார், ஒரு கரிசனையை காண்பித்தார். பார்த்தார் ஆண்டவர், நீ என்னையும் என்னுடைய மோசை, அதுக்கு முன்னாடி மோசையை சொல்கிற, என் நாமத்தை நீ பரிசுத்தம் பண்ணல, பேசாதவே நீ அங்கே உன்னை நான் பறக்க முன்னாடியே பாதுகாத்து வந்தேன். அந்த எல்லா இந்த ஸ்டோரியெலாம் இங்கே பருப்பு வேகாது. ஷட் அப், வாயை மூடு. என் நாமத்தை நீ என் ஜனங்களுக்கு பரிசுத்தம் பண்ணலை. நம்ம மோசையோட கொம்பம் இல்லை, மோசையோட அம்பன் இதெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, அதெல்லாம் ஒப்பிட்டு பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் மோசையை விட, மோசைக்கு இயேசு ரத்தம் சிந்தப்படலை, பிற்காலத்தில் சிந்தப்பட போகிறதுக்கு முன்னிழலாக தேவனுடைய இரக்கம் அவன் மேல், எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன், எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன்னு ஆண்டவர் சொன்னார். ஹைலி கண்டிஷனல், நிபந்தனையோடு. சிபாரிசுக்கே இடம் இல்லை, பேச்சுக்கே இடம் இல்லை, மறு பேச்சுக்கே மறு நினைவுக்கே இடம் இல்லை. ஆனால் இன்றைக்கி இயேசு ரத்தம் சிந்தப்பட்ட பிற்பாடு பாவத்தை அறிக்கை பண்ணால் அவரால் சும்மாவே இருக்க முடியாது. அவரே தன்னை கட்டி போட்டுக்கிட்டார். ஐயோ, அவன் பாவத்தை அறிக்கை பண்ணிட்டான், விட்டுட்டான், என்னால் அவனை மன்னிக்காமல் இருக்க முடியாது, அவனை மன்னிச்சிட்டேன், அவன் பாவத்தை மன்னிச்சிட்டேன், முதுகுக்கு பின்னாடி தூக்கி போட்டேன், கிழக்குக்கு மேற்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் நீக்கி போயிட்டேன். இப்போ நமக்கு என்ன தெரியுமா திருட்டுத்தனம், என்ன தெரியுமா ஒரு பொய்யான போலித்தனம். கர்த்தர் பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னு சொல்லி நம்ம துணிகரமாக நடந்துகிட்ருக்கோம். பாவத்தை விட்டு விட்ட பாடல. we continue
இது செகண்ட் கேம். ஒரு ஆட்டம் ஆடணும், ஆட்டம் ஆடிக்கிட்டே இருக்கும் இஷ்டத்துக்கு, அன்னன்னைக்கு இப்போதைக்கு அப்போதைக்கு, இதுக்காக எல்லாம் ஆட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்குது எல்லார் வாழ்க்கையிலும், ப்ரைவேட் அண்ட் பப்ளிக். இனி என்னத்தை மூடி மறைக்கக்கூடிய என்ன காலம்? அதுதான் வெளிப்படையாகவே விஷயங்கள் நடக்குது. கொடி வச்சு பேசணும் தேவையில்லை. எவ்ரி திங் இஸ் ஸோ டர்ட், ஃபுல் ஆஃப் டர்ட். We are not in a biosphere. கிருமிகள் இல்லாத ஒரு ஆர்டிஃபிஷியல் ஒரு கண்டெய்னருக்குள்ளே நம்ம இல்லை. எங்குமே கிருமிகள் தான். கிருமிகளை விட அதிகமாக இருக்குது பாவம். எனக்கு தெரியாது விஞ்ஞானம் அந்த அளவுக்கு. கிருமிகள் வானளாவிய எட்டிய அங்கே ஸ்டாட்டஸ்ஃபியரை தாண்டி இப்போ அந்த அயனோஸ்ஃபியரை தாண்டி என்னென்ன ஸ்ஃபியர்லாம் இருக்குது. ஒரு 7 மடங்கு 7 அடுக்கு இருக்குது. நமக்கு முதல்ல எட்டினது ஸ்டாட்டஸ்ஃபியர் தான். அதுக்கப்புறம் அட்மாஸ்ஃபியருக்கு ஹெவனே இத்தனை லேயர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டாரி ஹெவன், கான்ஸ்டலரி ஸ்பேஸ், கிரகங்களின் எல்லைகள். அதை தாண்டி பிதானுடைய சமூகத்துக்கு ஆதியாம காலத்திலேயே பாவம் எட்டிடுச்சான். பாவம் எவ்வளோ மோசமான கிருமி பார்த்துக்கோங்க. அவரால் சகிச்சிக்க முடியாமல் அவர் பூமியை ஜலப்பிரளயத்தால் அழித்தார். wherever we turn, whenever we turn, whether we are static or mobile, நாம் நடக்கிறோமோ அசைகிறோமோ அதே இடத்துல பிள்ளையார் மாதிரி குத்துக்கலாக இருக்கிறோமோ, பாவம் நம்மளை சுற்றி இருக்குது. அதனால தான் எவ்ரேயர் நிறுவத்தில் வாசிக்க, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. பாப்பா இதெல்லாம் விரட்டுறதெல்லாம் சும்மா வேஷம். கர்த்தரை நோக்கி கதறுவோம். பரிசுத்தம்னா வெளிப்படையாக இப்படியே 4 பேர் மெச்சிக்கிற மாதிரி கலரோ கலர்லெஸ்ஸோ இல்லை நகையோ நகை இல்லையோ, இதெல்லாம் தூக்கி எறிங்க. இதெல்லாம் வேஸ்ட். இப்படிப்பட்ட காலத்தில் நீங்களும் அதுவும் குடும்ப நிர்வாகத்தில் ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிற நீங்கள், ஒரு புருஷனுக்கு ரெஸ்கியூராக இருக்க வேண்டியவர் நீங்கள், உங்கள் பிள்ளைக்கு ஒரு தாயாக இருக்க வேண்டிய நீங்கள், உங்களுக்குள்ளே ஒரு கர்ப்பம் இருக்குது. யூ ஆர் வெரி வெரி ரெஸ்பான்சிபிள் பர்சன். உங்களுடைய மன்றாட்டு உங்கள் கர்ப்பத்துக்குள்ளே நீங்கள் வைக்கவே எதுவுமே நீங்கள் செய்ய முடியாது. ஆனால் உங்களுடைய அந்த உத்தமமான அந்த உறுதியான அந்த எப்படி நீங்கள் அழுதுருப்பீங்கன்னா, உங்கள் மலட்டுத்தன்மை சீன்னு வெக்கப்பட்டுட்டு துண்டகானன் துணியானு ஓடிட்டு ஒன்று கேட்டால் 6 பிள்ளைகளை கொடுத்தாருன்னு ஃபாதர் பாடுற மாதிரி அப்படி அது ஃபர்டைல் ஆகிடணும். ப்ரைஸ் லார்ட். ஸோ யூ ஆர் ஸோ ப்ரிவிலேஜ்டு. ஆனால் உங்களுக்கு மாய பெருமை, ஷேம் ஆன் யூ. உங்களை பற்றி நீங்கள் எப்பயுமே நினச்சா நீங்கள் பொறுப்பாளிகள் நினைங்க, கஷ்டம்தான். எதுக்கு நீ அனுதாபத்தை கலைகிற? உன்னால் செய்யக்கூடிய, உன்னால் நிறைவேற வேண்டிய அவ்வளோ இருக்க போக எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் இந்த சோம்பேறித்தனம் தான் ஆதரவையும் அரவணைப்பையும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சோம்பேறி. நீங்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் முடிங்க. உங்களை மதிக்காத நாபாலை போல் ஒரு மனுஷனை அந்த கர்த்தர் உங்களை நினைப்பார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தான் எழுதணும். You have to find your place. You have to find your status. You have to stay your ground. உங்கள் நிலையில் நீங்கள் நின்னாதான், பரிசுத்தாயின் துணையாக பிடிச்சாதான். பெரிய ஒரு பட்டியலிட்ட அண்மையான காலத்தில் ஃப்ரம் 17th century மேபி 16th centuryயிலிருந்து தேவ கரத்தில் மாத்திரம் உபயோகமாக இந்த சபை சரித்திரத்தில், வேத சரித்திரத்தில் நான் சொல்லலை, அத்தனை பெண்கள், குடும்ப பெண்கள் தான் எல்லாமே. 2 rare 1 or 2 people தான் ஸ்பின்ஸ்டர்ஸ். அவங்க அப்படி தேவ கரத்தில் உபயோகமாக இருந்திருக்கிறாங்க. யாருமே பெரிய ராணிகள் அல்ல. நோபடி வாஸ் அ குவீன். எஸ்தரே பின்னத்தானே குவீனானா? அவள் அடிமை பெண் தானே. ஸோ இதில் நீங்களும் நானும், குறிப்பாக குடும்ப நிர்வாகிகளாக நீங்கள் பயப்பட வேண்டியது, பொறுப்பாக எழும்ப வேண்டியது, நீட்டி நெளிக்காமல் வாழணும்.
உங்கள் வயசு, பலவீனம் இதெல்லாம் சொல்லக்கூடாது. உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஒரு பெண்ணை வந்து குண்டோதரியா, இன்னொரு பெண்ணை மண்டோதரியா, இன்னொரு பெண்ணை வந்து லூஸ் மாதிரிலாம் ஆண்டவர் படைக்கலை. He created every woman alike. ஹேண்டிகேப்டாக இருந்தவங்களே முழக்கியிருக்கிறாங்க சபை சரித்திரத்தில். மாற்றுத்திறனாளிகளாக இருந்தவங்க 3ஆம் மாற்றுத்திறனாளிகள் தான், 3ஆம் பாலினத்தில். ஸோ don't you run after what do you call, சும்மா இந்த மாதிரி ஏதாவது சொல்லிவிட்டு மொக்கையான பேச்சை பேசிட்டு ஏமாற்றிட்டு இருக்காதீங்க. இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ. இந்த பேரிடர் காலத்தில் நம்ம புத்தி அதான் கேட்க வந்தேன். நம்ம ஆண்டவரை பற்றி யோசிக்கிறோமா? பரிக்கு ஆயத்தமாகணும்னு ஆயத்தம் இருக்கா? எல்லாம் சேர்த்து பதுக்கிறாங்க. எதை பதுக்கிறாங்க? யாராவது பரிசுத்தத்தை பதுக்க முடியுதா? கோபமாக இருக்கா உங்களுக்கு? சோத்திரம். என்ன பண்ணுறது? யாராவது பரிசுத்தத்தை பதுக்குறோமா? ஐயோ பெரிய சோதனை காலம் வருதியா, நம்மக்கிட்ட 10 லிட்டர் தான் இருக்குது, ஒரு 100 லிட்டரை வாங்கி வச்சுக்குவோம். யாராவது பரிசுத்த பதுக்கி வச்சுருக்கீங்களா? சேர்த்து வச்சுருக்கீங்களா? ஐயோ 5 கிராம் தான் இருக்குது விசுவாசம். ஐயோ 5 கிலோ வாங்கிட்டு வாங்க. யாராவது வாங்கி வச்சுருக்கீங்களா? சிரிக்கிறீங்க நீங்கள். ஆனால் இதுதான் பற்றிக்கிட்டு இருப்பது. இப்போ நீ இப்போ எவ்வளோ கோல்டு சேர்த்தாலும் வெட்டி தான், நீ எவ்வளோ கேஸ் சேர்த்து வச்சாலும் வெட்டி தான். எங்கே வைப்ப நீ? ஓவராக கேஸ் சிலிண்டராக வீடு சுற்றி எங்கே படுப்பேன்? எத்தனை இது ஒழுங்காக லீக் ஆகாமல் இருந்துச்சு, கரெக்டாக இருக்கணும். அது சும்மா கேஸில் இருந்தாலே லைட்டாக அந்த வாடகை இருக்கும். எப்படி இருக்கும் யோசிங்க. ரொம்ப அறிவாளிகள், அறிவுஜீவிகள், பெண்கள்னு அவங்க இப்போ நீங்கள் கட்டிக்கிட்டவங்களாம் ரொம்ப படித்த ஆண்கள். இல்லை ஊழியக்காரங்களாம் லூசு பயலுங்க. அவனுக்கு இப்படி தான் பேசிட்டு இருப்பானுங்க. அவங்களுக்கு என்ன தெரியும் உலகம் அப்படின்னு முத்திரை குத்தி வாழ்ந்துட்டுருக்க பெண்கள், அறிவு ஜீவிகள், ஞானிகள். ஏற்கனவே உங்களுக்குள்ளே நீங்கள் உஷாராக இருக்க வேண்டியது ஆண்டவரே முதலீடு பண்ணியிருக்கிறார். நீங்கள் கண்டிப்பாக ஒன்றும் லேஸ் பாஸான ஜனங்கள். யோசிங்க, வாட் இஸ் கோயிங் டு ரியலி ஹெல்ப் யூ அவுட் from this. ஆயத்துல்லா அலி கமேனி வந்து என்ன ஒரு ஹைஃபை செக்யூர் ஒரு ஹாலுக்குள்ளே, ஒரு பங்களோக்குள்ளே எவ்வளோ டீப்பாக, அவ்வளோ ஆழமான ஒரு பங்கரில் பல அடுக்கு தாண்டி வாழ்ந்திருக்காரு. அங்கே போய் அந்த பங்கர் பஸ்டர் பாம்னே ஒன்று தயாரித்து சின்ன பின்னம் ஆகிட்டான். At a time 40 people dead. அப்போ அவர் சேர்த்து வச்ச என்னத்தான் சேர்த்து வச்சார் கடவுள் தான் தெரியும். அந்த எக்ஸ்டர்னலாக தானே சேர்த்து வைக்க முடியும். அவர் உள்ளத்தில் என்ன சேர்த்து வச்சார்? அஃபிஷியலாக இப்படி பல 2-3 யூடியூப் சேனலே வருது. மெய்யா இருக்கணும்னு நம்புகிறேன். மெய்யா இல்லாட்டினாலும் பாசிபிளி ட்ரூ. ஏன்னா வேறு அயத்துல்லா கமேனியை தவிர எத்தனையோ வேறு முக்கியஸ்தர்களை, எத்தனையோ சாதாரண இரேனியன்ஸை ஆண்டவர் சந்திக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் சந்தித்து அவங்க ரட்சிக்கப்பட்டு தைரியமாக இரத்த சாட்சியெலாம் மறிச்சிட்டு இருக்கிறாங்க. அநேகர் பாதுகாவலான இடத்துக்கு போயிருக்கிறாங்க. எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோ திரளான மக்கள் ஆண்டிடத்தில் திரும்பிகிட்டு இருக்கிறாங்க. அலி கமேனிக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு நர்ஸ். அந்த நர்ஸ் ஆண்டவர் பிழிஞ்சு எடுத்து அந்த அம்மாவை ரட்சித்து சந்தித்து, நீ குறித்த தேதியில் இந்த வேளையில் அவருக்கு இதை நீ சொல்லித்தான் ஆகணுன்னு, அது வரைக்கும் நீ காத்துரு, நான் உனக்கு சொல்லுவேன். நீ ஆர்வ கோளாறுலாம் நடந்துக்கவே கூடாது. உன்னை சந்தித்த ஒரு பெரிய நோக்கம், நான் அவனை நேசிக்கிறேன், அவன் மனம் திரும்பணும், அவனை சேர்ந்தவர்கள் சொல்லி அவர் மனம் திரும்பாமல் எதிர்த்து பேசி அந்த அம்மா சிறைப்பிடிங்க, அவளை give her the maximum capital punishment and torture அப்படின்னு சொல்லி தான் அனுப்பியிருக்காரு. அந்த அம்மா கலங்கவே இல்லை. அந்த அம்மா தப்பிச்சு இன்னொரு இடத்துல இருக்குது.
ஈரானுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அதுக்கு தெரியும் ஹர் டேஸ் ஆர் நம்பர்டுன்னு. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதை பூதாகரப்படுத்த வரல. கர்த்தர் மக்களை எச்சரிக்கிறார், எதிரிகளை எச்சரிக்கிறார். துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாக வேண்டும் என்று நான் விரும்பவில்லை, சாகனுடைய சாவை நான் விரும்புவதில்லைன்னு ஒரே ஏக தனித்தன்மை வாழ்ந்த மகா உச்சமான ஒப்பில்லாத ஒரே வாக்கியத்தை சொன்ன ஒரு கடவுள்னு ஒருத்தர் இருப்பார். ஆனால் இந்த இஸ்ரவேலின் தேவன் தான், பிதா குமாரன் பரிசுத்தன் மாத்திரம்தான். எந்த அவதாரம் இந்த உலகத்தில் அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னதில்லை, சாகனுடைய சாவை நான் விரும்புவதில்லைன்னு. துன்மார்க்கன் எவ்வளவோ மனம் திரும்பி ஏற்றுக்கொள்வதை நான் விரும்புகிறேன். ஆனால் துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்பதை தேவன் சொல்லியிருக்கார். துன்மார்க்கருடைய துன்மார்க்கத்தினுடைய முடிவை ஆண்டவர் மிகவும் வேதனைக்குரிய விஷயத்தில் சொல்லியிருந்தாலும், வரட்டும் வா பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் பழி வாங்கிறதுக்காக இன்னும் பேசிகிட்டு இருக்க இன்னைய வரைக்கும் சரி இல்லை, உலகம் முடியும் அந்த தருணம் வரைக்கும் இல்லை. அந்த மேலோட்டமாக ஞானஸ்தானம் வாங்கிட்டோம், உட்காந்துட்டோம், இப்படிங்கிறதுலே திருப்தி ஆயிருந்து எப்படியும் ஆண்டவர் கூட்டிகிட்டு போயிடுவாருன்னு எவ்வளோ அழிச்சாட்டியமாக வாழ்கிறோம், எவ்வளோ தகுதியற்றவர்களாக, எவ்வளோ விஷயங்களில் மழுங்கத்தனமாக இருக்கும். பொது அறிவில் யோசிங்க. இப்போ அதுக்கு தான் ஆண்டவர் ஒரு விஷயத்தை 2க்கு மேலே பல இடங்களிலே சொல்லியிருக்கிறார். 2 வாக்கினால்தான் ஒரு காரியம் உறுதிப்படும், ஒரு சாட்சி உறுதிப்படும். 2க்கு மேற்பட்ட முறை அதிமுக்கியமான நித்தியம் வரைக்கும் பிரதிபலிக்கக்கூடிய விஷயத்தை ஆண்டவர் ஆதியாமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லா இடத்துலையும் சொல்லி வச்சிருக்கிறார். வலிந்து ஒரு புஸ்தகத்திலேருந்து மாத்திரம் ஒரு காரியத்தை உருவி நாம் ஒரு விஷயத்தை நியாயப்படுத்தி கொள்ள முடியாது. நம்மை கைவிடுவார் என்று நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய முடிவு நம்ம கையில் இருக்குது. அதுதான் ஆண்டவர் இதையும் சொன்னவர், அதை தான் அதிகமான முறை வலியுறுத்தி இருக்கிறார். நம்முடைய முடிவு நம்முடைய கையில் இருக்குது. அது எப்படின்னு சொன்னால், சாவி போட்டு ஆட்டி படைக்கிறது இல்லை, திறக்கிறது பூட்டுறதுங்கிற ஒத்துழைப்பு தான் நம்முடைய கையில் இருக்குது. ஒத்துழைக்க வைக்கிறது இல்லை ஆண்டவர், ஒத்துழைக்க நெருக்கத்தை கொடுக்கிறார். நாம் தான் இனி கதை ஆகாது, சண்டைக்காரன் காலில் சாட்சிக்காரன் காலில் விழுறத விட சண்டைக்காரன் காலில் விழுதுலான்னு தமிழ் ஒரு வார்த்தை சொல்கிறது போல், ஆண்டிடத்தில் நம்ம சரணாகதி அடைந்தால் நாம் பழைச்சோம். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். The book of Luke's Gospel, chapter 17, verse 32. இதை பற்றி ப்ராப்ளி கம்மிங் வீக்ஸ் கூட பார்க்கலாம். எதையுமே என்னால் முடிக்க முடியலைங்கிற பெரிய வருத்தமாக இருக்குது. லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். அந்நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டிலுள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமல் இருக்க கடவன். அதை சொல்லிட்டு தான் சொல்கிறார். வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமல் இருக்க கடவன். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்து கொள்வான். அந்த லோத்தின் மனைவி பேர் சொல்ல, அந்த அம்மாவுக்கு என்ன தான் நினைவு இருந்துச்சுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஜீவனை ரட்சிக்கணும்னு பார்த்தாலோ என்ன யோசித்தாங்களே தெரியல. பார்க்காதேன்னு சொன்னார், பார்த்தாங்க. என்ன பார்த்து அவங்க லாபம் அடைய போகிறாங்கங்கிறது அவங்களுக்கு திரும்பி சொல்ல முடியாமே தருணமே இல்லை. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அந்த மாதிரி ஆண்டவர் கேட்கவே இல்லை. we are in such critical days. நம்முடைய கீழ்ப்படுதல் மாத்திரம்தான் நமக்காக பேசும். நம்முடைய கீழ்ப்படியாமை நமக்காக புகார் சொல்லும். நமக்கு ஆதரவாக இருப்பது நம்முடைய கீழ்ப்படிதல், ஒத்துழைப்பு. அதுக்குள்ளே இருக்கிற அது ஒரு பொதுவான வார்த்தை, ஜெனரிக் டேர்ம். அதுக்குள்ளே இருக்கிற விட்டுவிடுதல், பற்றி கொள்ளுதல், பின்தொடருதல், விதைத்தல், தாராளமாக விதைத்தல், கம்மியாக விதைத்தல், எல்லாமே லாட் ஆஃப் டீட்டெயில்ஸ் ஆர் தேர் கீழ்ப்படுதலுக்குள்ளே. அதுதான் நமக்கு பேசும். 10 காரியம் கீழ்ப்படிஞ்சிட்டு 100 காரியம் கீழ்ப்படியலைன்னா நம்ம கணக்கில் என்ன செய்கிறோம்? நீங்கள் தான் உங்களுக்கு கணக்கு பார்க்க தெரியாதா? கணக்கில் நீங்கள் புலி,
இந்த புத்தக வடிவிலே படிக்கிற அந்த ஆக்கடமிக் மேத்ஸ் நீங்கள் படிக்காட்டினாலும் குடும்ப நிர்வாகத்தில் உங்கள் கணக்கு மாடியோ அது ஒரு தனி கணக்கு. வேதத்தில் 1008 பொம்னாட்டிங்க இருந்தாங்க. ஆண்டவர் பார்த்து சொன்னார், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள், சாராளை நினைத்து கொள்ளுங்கள் சொல்லலை. இல்லை பெரிய கேரக்டர் ஏதாவது அச்சா புச்சா என் தாயாகிய மரியாதை நினைத்துக்கொள்ளும் அதெல்லாம் சொல்லலை. யாரையாவது உன் மனசில் பொம்பளை நீங்கள் நினைக்கணுன்னா அந்த அம்மா நினச்சிக்கன்னாரு. எவ்வளோ விஷயங்களை நீங்கள் பின்மாறி இருக்கீங்க, பின்ன திரும்பி திரும்பி பார்க்குறீங்க. பார்க்க வேண்டியதை பார்க்காம எவ்வளோ காரியங்களை திரும்பி பார்க்குறீங்க. பார்க்க வேண்டிய காரியத்தை முன்னெடுத்து பார்க்காம எப்படி இருக்கிறீங்க. இந்த சபை நிலைமை ரொம்ப வேதனைக்குரியதாக இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாததெல்லாம் நான் இங்கே சொல்லலை. both parents and children. Oh God. ஆதியாகமம் 19:17 பார்க்குறோம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். ஆண்டவர் ஜீவன் தப்ப ஓடிப்போன்னு தான் சொல்கிறார். எங்கே ஓடிப்போன்னு சொல்கிறார்? என்ன செய்யாமல் இருந்து ஓடிப்போன்னு சொல்கிறார். இத்தனைக்கு அவரே வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு சொல்கிறார். சமபூமியிலே நிற்காதங்கிறார். அதெல்லாம் இப்போ நான் வியாக்கியானம் பண்ண இஷ்டப்படல. 2 காரியங்களை சொல்லி நான் அடுத்த வாரத்துக்கு தொடரலான்னு தான் இருக்கிறேன். கர்த்தருடைய வழிநடத்தல் இருந்தால் அழியாதபடிக்கு, நீ அழியாதபடிக்கு எங்கே நிற்கக்கூடாதோ அங்கே நிற்கவே கூடாது. நீங்கள் நின்றுட்டே இருக்காதீங்க. ரொம்ப உடனே விருட்டு. நான் இதெல்லாம் சொல்கிறேன், நான் வந்து கமெண்ட் பண்ணல, யாரையும் சுட்டி காமிச்சு என்னையே பிரசங்கம் பண்ண. இந்த பிசாசின் ஆவி இந்த சபையில் நல்லா வேலை செய்யுது. இதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு தான் புத்தி வேணும். சொந்த புத்தி வேணும், இல்லை சொல்கிற புத்தி வேணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணலாம், ஆம்பளை என்ன பண்ணுறீங்க, பொம்பளைங்க என்ன பண்ணுறீங்க, உங்கள் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வயசான காலத்தில் என்ன பண்ணுறீங்க, இளவட்டுங்க என்ன பண்ணி உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கவனித்து தேட வேண்டிய விஷயம் என்ன? திரவியங்கள், ஆத்ம ஈடேற்றங்கள், பக்தி விருத்திகள். வாட் டு யூ சீக் ஹியர் ஃப்ரம் ஈச் அதர்? உங்கள் கூடி வர என்ன கூட்டத்தில் நீங்கள் கூடி இருந்தாலும் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் என்னத்தை நீங்கள் பார்க்குறீங்க, என்னத்தை தேடுறீங்க, என்ன உங்ககிட்ட இல்லாத அவங்ககிட்ட பார்க்குறீங்க, அவங்கக்கிட்ட இல்லாத அவங்க உங்ககிட்ட என்ன பார்க்குறாங்க? அது ஒன்றுமே இல்லையே. குப்பையை தான் நோண்டிகிட்டு இருக்கீங்க. கோழி போட்டு பராண்டி கிண்டி ஒவ்வொரு கிண்டதுலையும் எனக்கு புழுவாக கிடைக்குது. அது என்னமோ கிடைக்குது. யோசிங்க. இட்ஸ் நாட் நைஸ். உங்ககிட்ட சரி அவங்க நீங்கள் தேடினீங்க, அவங்க தான் குப்பை. உங்களுக்குள்ள என்ன பொக்கிஷம் இருக்குது அவங்க தேடினா கிடைக்கிறதுக்கு? சொல்லுங்கள், வாழுங்க, பிசாசம் மிதிங்க. காலம் பற்றிட்டு தெரியுது. என்ன இங்கே கூட்டம் கூடி என்கிட்ட அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டரே கிடையாது. யார் அவங்கள தூக்கி நிறுத்த போகிறா? யார் அவங்கள மெப்பிக்க போகிறா? கர்த்தாவே உங்களுக்கே தெரியாதா? நீங்களே சொல்லியிருக்கீங்களா? உங்கள் வார்த்தை, உங்கள் வாயின் வார்த்தை உங்களுக்காக சிபாரிசு பண்ணுமா? இதெல்லாம் சமீப காலத்தில் எனக்கு ஓடுற தியானம். மிரண்டு தான் உட்கார்றேன். எத்தனையோ வருஷமாக தான் பிரசங்கம் பண்ணுறேன். ஆனால் என்னடா அது புதுசாக இருக்குது? தூக்கமே இல்லை. ப்ரிப்பேர் யுவர் ஹார்ட், ப்ரிப்பேர் யுவர் சோல், ப்ரிப்பேர் யுவர் பாடி. வருகிறவர் கொஞ்ச காலத்திலே வருவார், தாமதம் பண்ணார். அவனவனுக்குரிய அவளவளுக்குரிய அவனவன் செய்த கிரியைகளுக்குரிய பலன் அவரோட கூட வருகிறது. அவர் எனக்கு எல்லாம் என்னை பற்றி புரிஞ்சிருக்கார், தெரிஞ்சிருக்கு. மனுஷனோ முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ
எல்லாம் அவர் எழுதி கொடுத்த வசனம். அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? அவருடைய தன்மைக்கு மென்மைக்கு அவர் உண்மையே பேச போகிறதுலேருந்து தான் யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் உட்காந்து பார்ப்பார், வேடிக்கை பார்க்க மாட்டார். துக்கத்தோடு இருப்பார், சந்தோஷத்தோடு இருப்பார். யார் உள்ளே வரா, யார் போகிறா, இப்படி இவ்வளோ தூரம் வந்து வெளியே போதே, இவ்வளோ தூரம் வந்து பரவாயில்ல தேறிடுச்சே, உள்ளே வந்துருச்சு, உள்ளே வந்து ஒன்றுமே அது வெகுமானம் கொடுக்க முடியாமல் இருக்க, வந்த வரைக்கும் ஸ்தோத்திரம், இழக்கவில்லை, நீர் எனக்கு தந்த ஒருவனையும் நான் இழக்கவில்லை நான் சொல்கிறது போல் அதை பார்த்து தான் உட்காந்துருப்பார். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்ம கூட நம்மை நியாயம் தீர்க்கும். நம்முடைய வார்த்தைகளே நம்ம நியாயம் தீர்க்கும். உன் வாயின் வார்த்தையினாலே நீ பிடிபட்டாய், உன் வாயின் வார்த்தையினாலே நீ சிக்குண்டாய். இனியும் நமக்கு ஒரு காலம் கொடுத்தா முழுக்க முழுக்க அவர்கிட்ட போய் சேரத்துக்கு வேண்டியதான ப்ரிப்ரேஷன் தான். அதுக்கு நம்ம செலவு பண்ணாலும் பரவாயில்ல, ஒன்றும் நஷ்டம் இல்லை, ஒன்றும் வெட்டி முறிக்க வேணாம். அனுதின வாழ்க்கையை வாழ்வோம், குடும்ப கடமைகளை செய்வோம், நம்முடைய கடமைகளை செய்வோம். அதுவே நேரம் ஆயிடுச்சு சொல்லாமல் அதன் மத்தியிலே தான் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேட வேண்டும். அப்பொழுது இவைகளாம் அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும்ங்கிறது குடும்பத்தை ஸ்தாபித்தவர், மனைவி பிள்ளை புருஷன் கொடுத்தவர், சந்ததிகள் பலுகி பெறுங்கன்னு சொன்னவருக்கு எல்லாம் சொல்லிவிட்டு பிள்ளைகள் விட்டு தொட்டிலாட்டுறாரு. இந்த பேச்சுக்காக அவர் இடம் வச்சுக்கல. நம்ம தான் விழுந்து போன அந்த வாய் கொழுப்பான வார்த்தை. அவர் பிள்ளையெல்லாம் கிள்ளி விட்டு தொட்டிலாம் ஆட்டவே இல்லை. வாசிக்கலாம் யாக்கோபின் நிருபம், தி புக் ஆஃப் ஜேம்ஸ். ஹோலி கோஸ்ட். பன்னெண்டாம் வசனம். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவன் அவள் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அந்த ஓவர் டிசைர், உடனே இது பாலியல் இச்சைன்னு மாத்திரமே முத்திரை குத்தி ஏமாற்றிக்க வேணாம். அதுவுமே அதில் இருக்கலாம், வாய்ப்பில்லாமலாம் இல்லை. எவ்வளோ கேவலமான எண்ணங்களாக நமக்குள்ளே இருக்குது, எவ்வளோ தேவையில்லாத எண்ணங்கள் இருக்குது, எவ்வளோ விலங்கமான எண்ணங்கள் இருக்குது, எவ்வளோ அசிங்கமான எண்ணங்கள் இருக்குது, எவ்வளோ அழிச்சாட்டியமான எண்ணங்கள் இருக்குது. இது சொல்லிகிட்டே இருந்தால் இதுக்கே நேரம் பத்தாது. we have so many different kind of urge. சொல்லியே நினச்சே கேட்டே ஆனால் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே அமைதியான ஒரு கடல் அலை போல் உட்காந்துருக்கோம். நேரம் ரொம்ப கொந்தளிக்கும் போது படகு மூழ்கி போயிடும். எல்லாமே உள்ளே இறங்குற மாதிரி தான் இருக்குது, உள்ளே இறக்கிற மாதிரி தான் இருக்குது. சோத்திரம் இயேசு ரத்தம் ஜெயம். ஹோலி கோஸ்ட். அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு அவன் விரும்பின அந்த உச்சக்கட்டமான விருப்பத்தாலே அந்த விருப்பம் என்ன ஆகுது? கர்ப்பம் தரித்து. இப்போ உங்களுக்கு புரியுதா? ஆஸ் லேடிஸ் யூ நோ அது கல்யாணமோ அது கல்யாணத்தில் வருஷமோ அது பிரசவமோ இல்லை எத்தனை பிரசவம் ஆனாலும் யூ நோ தட் யூ கம் பை ஃபேமிலி வே, இல்லையா? ஃபிசிக்கலி இன் ஸோ மெனி டிஃப்ரெண்ட் வேஸ். இப்போ தானே சயின்ஸு. அப்போல்லாம் நாடியை பிடிச்சே மாதம் ஆயிடுச்சின்னு சொல்கிறாங்களே, அந்த அளவுக்குலாம் யாருமே 10ஆம் பஸ்ஸிலே இல்லை ஆதாம் காலத்தில். எவ்ரிபடி நியூ தட் தேவர், ஆல் த லேடிஸ் நியூ வெதர் தேவர் கன்சீவ்ட் ஆர் நாட். கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். பொம்பளைங்க நீங்கள் மோசம் போகாதீங்கம்மா. எனக்கு தெரியும், நான் ஒரு பொம்பளை, எனக்கு தெரியாதா? மோசம் போகாதீங்க. யோசிங்க, வேதம் தியானம் இல்லை.
முடிவிலா வாழ்க்கையை பற்றியோ பிதான் வலது பாசத்தை பற்றியோ உச்சகட்டமான அதெல்லாம் தானே உங்களை பற்றி அவர் அப்படியே மனசில் கனவுகள் நிஜமாகவே மனசில் நினச்சி இது மாதிரி மகிமையான அளவுக்கு என்னை மனவாட்டி என்கிட்ட வரணும், ஒவ்வொருத்தையும் வரணும், ஒரு சபையே வரணும், சபைகள் வரணும் தானே கனவு கண்டு வச்சுருக்காரு. மகா மேன்மை மறுமையான வாக்கு திட்டங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் திவ்ய சுவாபத்துக்கு பங்குளர்களாக முருட்டு இத்தனை வருஷம் இலவ காத்த கிளையை போல் காத்திருக்காரு. இருக்கலே துர்க்குண பீட மாதிரி ஆண்டவர்கிட்ட போய் நிற்பீங்களா? குணப்படாத ஒருத்தியை போல் நிற்பீங்களா? பிரகாசம்ல மனக்கண்கள் இல்லையே. அந்த வார்த்தை சரியான சவாலான ஒரு வார்த்தை தான். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் சொல்கிறார் அந்த வீட்டுக்காரரு, அநேகம் பெண்கள் குணசாலியாக இருந்தது உண்டு. ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், ஆத்திரம் இல்லாமல் சொல்லுங்கள், எங்கள் விருப்பமாக அவர் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அநேக பெண்கள் அவளை பற்றி எனக்கு தெரியாத அம்மா இருந்திருக்க, நீ குணசாலி தான்மா, ஆனால் மற்ற பெண்கள் குணசாலி இருந்தது உண்டு. ஸ்தோத்திரம். ஏன் கோபமாக இருக்கிறீங்க? உங்களால் ஒத்துக்கவே முடியாது. அடுத்தவன் நல்லவன் சொன்னாலே எனக்கு அவளை பற்றி தெரியாதா, அவங்க அப்பனை பற்றி தெரியாதா, அந்த குடும்பத்தை பற்றி தெரியாதா? What kind of people are you? What a shame on you. அநேக ஸ்திரீகள் குணசாலியாக இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாரிலும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். Praise the Lord. பிள்ளைங்க சொல்கிறாங்க, பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அதை நீங்கள் அதை சம்பாதிங்க உங்கள் வீட்டில். மம்மி யூ ஆர் ஸோ பிளஸ்ட் அப்படின்னு காத்தாலே என்றைக்கே ஒரு நாள் ஆச்சு வாழ்க்கையில் அத்தி புத்த மாதிரி சொன்னாலே பெரிய விஷயந்தான். சோத்திரம். உங்களை பற்றி நீங்கள் தான் நினச்சிக்க வேண்டியது. இன்டர்நேஷ்னலாக விமனாக இருந்தால் என்ன, லோக்கல் உமனாக இருந்தானே, இந்த இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே, அந்த டே, இந்த டே, எல்லா டேலையும் நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஃப்ரைடே ஃப்ரை தான். எந்த ஒரு நாளாச்சும் எப்படி உங்களை பார்த்தா இன்ஸ்பிரேஷன் வருதா? இன்றைக்கி மேக்கப் பண்ணாலும் தான் இன்ஸ்பிரேஷன் வருதா? வேறு மாதிரி பார்த்த மாதிரிக்கு இப்போ வேறு மாதிரிக்கு மூஞ்சி அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு. நீங்கள் மெருகூட்டி கொண்டு அவங்க முகத்தை பார்த்து நீங்கள் தான் யாராவது சரியாக கண்டுபிடிக்கிறாங்களா? ஓவராக மேக்கப் பண்ணி வந்திருக்கு சொல்லிக்கிறாங்க. You have to contain yourself. லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த குணசாலையான ஸ்திரியை பற்றி நினச்சிக்கொள்ளுங்க, எவ்வளோ நல்லா இருந்துக்குல்ல. யூ குட் டூ லாட் ஆஃப் ஹோம்ஒர்க். லோத்தின் மனைவியை பற்றி நீங்கள் நினச்சிக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும்னே. சோத்திரம். என்ன நான் சோத்திரம் சொல்லிட்டு இருக்கேன், ஆம்பளை நீங்கள் தான் சொல்லணும். Praise the Lord. It's not an instruction to me. இந்த பூனையும் பால் குடிக்குமாலாம் உட்காராதீங்க. இது தேவையில்லாமல் அனுதா வேலையை கலப்பாதீங்க. இது உங்களுக்கு ரொம்ப கேடு. இது என்ன விஷயத்துலையும் கேடு தான். இன்னும் யாருமே நீ தான் ரொம்ப புரிஞ்சிருக்கணும். நீ தான் புரிஞ்சுக்கொள்ளுற மூட்டையே. நீ தான் ஸ்டாக்கிஸ்ட்டு. புரிதல்னு வந்து அவங்ககிட்ட தான் போகணும். அம்மாவுக்கு தெரியாது, தெரியணும். தெரியலன்னா அது தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அது மண்டோ படித்ததோ படிக்காதோ தெரிஞ்சுக்க தான் வேணும். ஒரு பிள்ளைய 9 மாதம் உங்களுக்குள்ளே பத்திரப்படுத்தி வச்சு ஆண்டவர் அவ்வளோ விஷயத்தை உங்களுக்குள்ளே பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அதெல்லாம் கவனிக்காமல் எனக்கு இங்கே மாங்காய் கிடைக்கல, தேங்காய் கிடைக்கல, அது கிடைக்கல, துவையல் கிடைக்கல, இதுவே தான் யோசிச்சுருக்கீங்களே வெளிய எனக்கு அந்த பிள்ளையை பற்றி அறிவு கொடுங்க, அந்த பிள்ளையை வளர்க்க ஞானம் கொடுங்க. ஆனானப்பட்ட அந்த பார்வோன் குமாரத்துடைய மகள் சொல்கிறா, இந்த பிள்ளையை எனக்கா நீ வளர்த்திடு, நான் உனக்கு கூலி கொடுப்பேன். அவளுக்கு தெரியுது என் பிள்ளை இல்லை, நான் சுமக்கலை, இது இந்த பிள்ளையை பெற்ற அம்மாக்கிட்டே கொடு. அதுவும் போய் கொடுங்களேன், அந்த அம்மாவும் தெரியாமல் கொடுக்குது. யோகபேத்
9 மாதம் சுமந்தும் அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் பிள்ளை பால் மறந்து அங்கே திருப்பியும் பார்வோனிடத்துக்கு அனுப்பப்படும் வரைக்கும் எபிரேய எழுத்துக்களிலே தேவ திருவுளத்திலே வளர்த்தாள். சின்ன குழந்தை தான், பெருசாக உடனே விவரம் தெரியாத வயசு தான். ஆனால் விவரம் தெரிஞ்ச வயசில் வந்தவனு தான் எபிரேயன் அறிஞ்சவொடனே மோசஸ் அதெல்லாம் பெரிய அதெல்லாம் பெரிய திட்டம், ஏமாத்து திட்டம், எவ்வளோ விஷம் எங்கள் அப்படிலாம் சொல்லலை. ஐயோ நான் எபிரேயனா அப்படின்னு தேவ ஜனங்களோட போய் அவன் துன்பப்பட ஆயத்தமானான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். காலம் சமீபம். உங்களுடைய ஆயத்தம் கண்டிப்பாக பேரிடர் காலத்தில் எவ்வளோ ஆயத்தமாக இருக்கணுமோ, ஆக்க பறக்க இருக்கணுமோ, எதெல்லாம் பாதுகாக்கணுமோ, எதையெல்லாம் பராமரிக்கணுமோ, அந்த நேரத்திலும் எவ்வளோ நீங்கள் தியாகம் பண்ணணுமோ அதை பற்றி தான் உங்களுக்கு என்ன இருக்கணும். மேட்டூர் டேம் உடஞ்சிருச்சின்னு 70s எப்போ சொல்லும்போது எங்கள் அக்கா எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் தூக்கி போய் வச்சுருந்தோம். கை குழந்தை எங்கள் அக்காவுடைய மகன் வினோத். அப்போ அவனே ஆல்ரெடி வாஸ் அ ஹார்ட் பேஷண்ட் as a child. இருதயத்தில் அவனுக்கு ஓட்ட. வழக்கமாக எல்லா பெண்களும் நான் வாழாட்டினாலும் பரவாயில்ல என் பிள்ளை சோத்திரம். புரியுதுங்களா? ஆனால் இன்றைக்கி எப்படி பெண்கள் இருக்காங்க அப்படியும் பேசுகிறாங்க சில ராட்சசிகள். நான் தான் முக்கியம், என் பிள்ளை முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிற பொம்பளைங்களாம் இருக்காங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் என் கண்ணில் வாசிக்கவோ பார்க்கவோ படும்போது எனக்கே பகீன் இருக்குது. என்ன தான், வாட் இஸ் திஸ் அப்படின்னு. நீங்கள் பின்னிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன அதிகரிக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். சூப்பர் குவிஸ். பெண்கள் பின்னிட்டு பார்த்தால் என்ன அதிகரிக்கும்? இப்போ நான் க்ளூ கொடுத்தா நச்சுன்னு சொல்லிடுவீங்க, எனக்கு நஷ்டம். ஆனால் உங்களுக்கு க்ளூ நான் ஏன் கொடுங்க? நீங்கள் எல்லாமே இல்லாதெல்லாம் க்ளூலெஸ்லாம் க்ளூ கொடுத்து நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்களே. நோண்டி என்ன எது அதிகரிக்கும்? பின்னிட்டு பார்த்தால் பெண்களுக்குள்ளே என்ன அதிகரிக்கும்? இதுக்கு பரணி பேசுங்க, நல்லாயிருக்கும். அக்கா நீ சொல்லுக்கா, ஒரு 4-5 பாயிண்ட் சொல்லுங்கள். எதுவுமே சரியாக வரல, கரெக்டாக கண்டுபிடிங்க பார்ப்போம். ஐயோ ரொம்ப பாவம். எழுமி நிற்போம், கண்களை மூடுவோம். நெக்ஸ்ட் வீக் சொல்லுங்கள், பெண்கள் பின்னிட்டு பார்த்தால் என்ன அதிகரிக்கும்?